இப்படிலாம் கேட்காம என்ன செய்யறான், அங்க கலவரம் இங்க கலவரம் அது இப்படி இது இப்படின்னு என்னத்தையாவது ஒருத்தன் எஸ்எம்எஸ் அனுப்புனா போது அதை பரப்பி விடக்கூடிய நோய் எல்லாத்தையும் இருக்கிறது. நம்ம என்ன செய்யலாம், நல்லதுக்கு பயன்படுத்தலாம். இந்த எஸ்எம்எஸ் கூட என்ன செய்யலாம், நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களுக்கு தான் நாங்கள் பயன்படுத்துவோம், கெட்டதுக்கு பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி போதனைகளை சொல்லலாம். இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். உலகத்தில் எவ்வளவு தேவையான தகவல் இருக்குல்ல, இந்த உங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இல்லை எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கிறது. அந்த செய்திகள் என்ன செய்யலாம், உங்களுக்கு ஏழை குமர்களுக்கு திருமண உதவி வேண்டுமா, இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். அதுல இருக்குல்ல, குமர்களுக்காக வேண்டி திருமண உதவி திட்டம்னு கவர்மெண்ட்ல கொடுக்குறான். அதை வாங்க தெரியாத மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதை வாங்க தெரியாத மக்கள்கிட்ட போய் நமக்கு சொல்வதற்கு எந்த வசதியும் கிடையாது, மாணவராக இருக்கிற காரணத்தினால. உங்கள்ட்ட இருக்கிற அந்த சின்ன சாதனத்தை பயன்படுத்தி அந்த மாதிரி ஒரு பயனுள்ள தகவல்கள் என்ன செய்யலாம், நீங்க சொல்லலாம். இத்தனை அரிய கண்டுபிடிப்புகள் புதுசு புதுசாக ஏதாவது வரும். எல்லார் கையிலுமே லேப்டாப்புகளும் மின்னஞ்சல் வசதியும் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மின்னஞ்சல் வசதியில் எவ்வளவு விஷயங்கள் செய்யலாம். இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டி இருக்கிறது. ஏதாவது தப்பாக ஒருத்தர் எழுதிவிட்டார்களே, அங்கே உட்கார்ந்து கொண்டு உழைக்க போன இடத்துல, சம்பாதிக்க போன இடத்துல மீதி நேரங்களை எல்லாம் உட்கார்ந்து பதிலடி கொடுக்குறாங்க. பெரிய பெரிய ஜீனியஸ்ங்கிறவங்களாம் ஓட்டம் எடுக்கிறான். இவங்க கொடுக்குற பதில்ல மூடிட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் வெப்சைட்களை எல்லாம், ஃபேஸ்புக் எல்லாம் மூடிட்டு போயிடுறான். நம்மளை திட்டுறதுக்கு என்னத்தையும் ஆரம்பிப்பானா, இவன் ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு ஏதாவது உளருவான், அடுத்த கேள்வி இன்னொருத்தன் போடுவான், அவனுக்கு உளர முடியாது. இப்படி 4 கேள்வி ஆஹா காணாம், ஃபேஸ்புக்கை காணாம், அட்ரஸுக்குள்ள அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுறான். அப்ப இந்த சாதனங்களை எப்படி வெளிநாட்டில் இருக்கிறவங்க பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை விட நல்ல வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் இதெல்லாம் வாட்ச் பண்ணி மீதி நேரங்களில் சம்பாதித்து மீதி நேரங்களில் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக என்னவெல்லாம் செய்யறாங்க, சமூக நலனுக்கு எதிராக என்னவெல்லாம் செய்யறாங்க, என்னென்ன விஷக்கருத்துக்களை நல்லது மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க என்பதை வாட்ச் பண்ணி அதுக்கு லாஜிக்காக அறிவுபூர்வமா என்ன மாதிரி பதில், அந்த வாதங்களை எப்படி முறியடிக்கிறது என்பதை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு பல இந்த ஜோசபின் பாபான்னு ஒரு பொம்பளை கண்ணா பின்னா எழுதி இருந்துச்சு. அதாவது நம்ம இந்த சவுதியில் மரண தண்டனை கொடுத்த மேட்ரு அந்த பொது கொடுத்த கூட சொல்லி காட்டினாங்க. பொம்பளை காணாம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஓடி போச்சு. ஏன் பதில் சொல்ல ஏழாம அப்படி வாதம். அதே மாதிரி இந்த மனசீபத்தில் இருந்தாரு. இப்ப என்னத்தையா எழுதுனீங்கன்னா உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க, அது உள்ளே போவாது, பயந்து போய். முதல்ல யார் எழுதினாலும் போட்டுட்டு இருந்தாரு. அந்த போட்டதுக்கு மக்கள் பார்த்தா என்ன கேள்விக்கு பதில் இல்லாமல் போட்டுட்டு இருக்காரு, உங்க பதில் என்னங்க கேட்டா பதில் சொல்ல முடியல. இப்ப என்ன பண்றாங்க, எவன்லாம் விமர்சனம் பண்ணி எழுதுறானோ அதை கரெக்ட் பண்ணு, அந்த கமாண்ட் உள்ள வராம, அந்த கமாண்ட் உள்ள வராத அளவுக்கு சேஃப்டி பண்ற அளவுக்கு பயப்படுறாங்க. அது ஒரு பயம் தானே. அப்ப அவங்க என்னத்தை வேணாலும் சொல்ல முடியாத அளவுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி உங்களுடைய அறிவை பயன்படுத்தக்கூடாது? மாணவராக இருக்கக்கூடிய நீங்க இந்த இன்டர்நெட் மூலமா, வெப்சைட் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் உலகத்தில் பரப்பி கொண்டிருக்கிறார்களோ அந்த தீய கருத்துக்களை முறியடிப்பதற்கு உங்களுடைய சக்திகளை பயன்படுத்தலாம். நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சுன்னு சொன்னால ஒரு செகண்ட் 5 லட்சம் பேர் போயிடும். ஒரு நிமிடத்தில் என்ன செய்யறேன், 5 லட்சம் 10 லட்சம் 50 1 கோடி பேர் கூட என்ன செய்யலாம், அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்துடலாம். அப்ப அந்த மாதிரி செய்திகளை பரப்புவதற்கு நவீன சாதனங்கள்லாம் இருக்கிறது. பேப்பர்ல வராட்டி என்ன, பேப்பர்ல வச்சுதான் எகிப்துல புரட்சி நடந்துச்சா? எகிப்துல ஒரு கவர்மெண்டை அசைச்சு பார்த்தாங்களா இல்லையாங்க? ஒரு சர்வாதிகாரி அவனை எதிர்த்து என்னென்னமோ ஆயுத போராட்டம்லாம் பண்ணி பார்த்தாங்க, அவனை அசைக்க முடியல. அந்த மாதிரியான ஒன்றில் ஒரு ஃபேஸ்புக்கை வைத்து கொண்டு மக்களை திரட்டி அந்த சதுக்கத்தில் கூடி மக்கள்லாம் கூடி ஆளை காலி பண்ணிட்டாங்களா இல்லையா? அதிபர் பதவி விரட்டிட்டாங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் பேப்பரை காரணமா இருந்துச்சு, டிவியா காரணமா இருந்துச்சு? பேப்பர் டிவி எல்லாம் விட இந்த ஃபேஸ்புக் வழியாக இவ்வளவு பெரிய மக்களை திரட்ட முடியும், ஒரு எஸ்எம்எஸ்ல திரட்ட முடியும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறனால இந்த மீடியா இன்னும் சொல்ல போனால் இந்த மீடியாலாம் கொஞ்ச நாள்ல செயலிழந்து போயிடும், மக்கள்கிட்ட செல்வாக்கு இழந்துடும். எந்த மீடியா, டிவி பேப்பர் மீடியாக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட செயலிழந்து போயிடும். ஏன்னா காசு கொடுத்து வாங்க வேண்டி இருக்கிறது, ரொம்ப மெனக்கட வேண்டி இருக்கிறது. நம்ம இதெல்லாம் என்ன இருக்குது, சும்மா அதுவா கொட்டுது. ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு மெயிலில் செய்தி ஒரு கட்டணமாக கட்டணும் கிடையாது. உங்களுக்கு கிடைக்கிற செய்தி 1000 ரூபாய்க்கு அனுப்பி வைப்பீங்க, அது பாட்டுக்கு கொட்ட ஆரம்பிக்கிறது. இதுகளெல்லாம் ஒரு கட்டத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் மக்கள்கிட்ட அறவே செல்வாக்கு. இப்ப நிறைய பேப்பர் நிறைய பேர் படிக்கிறது கிடையாது. இப்ப எல்லாருமே என்ன செய்யறாங்க, அந்த ஐபோனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. ஒரு நோக்கியா போன்ல ஒரு ஆண்ட்ராய்டு போனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இங்கே உலகத்தையும் பார்த்துக்கலாம்னு போயிட்டாங்க. அப்ப இந்த மீடியாக்கள்லாம் வரல, நீ கவலைப்படாதீங்க. இதெல்லாம் மிஞ்சி என்ன செய்யறது, உலகம் வேற ஒரு போக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான சாதனங்களை நீங்க என்ன செய்ய முடியும், பயன்படுத்தி தாவா பண்ணலாமே. உங்க சக கூட்டங்கள் மூலமா செய்யலாம், வாராந்திர நிகழ்ச்சி நடத்தலாம், நோட்டீஸுகள் போடலாம், அல்லது இந்த மாதிரியான செமினார்கள் நடத்தலாம், கருத்தரங்கு நடத்தலாம், அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக, மின்னஞ்சல் மூலமாக, ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு சாதனங்களை பயன்படுத்துவதன் மூலமாக, அல்லது வெப்சைட்டுகள் எவ்வளவு சைட்டுகள் இருக்கு. நீங்க சில மாணவர்களுக்கு ஒரு ஊருக்கு இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்துக்கு ஒரு வெப்சைட் இல்லாத இயக்கங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறது. நம்ம ஜமாத்து கிளைக்கு கீழே அந்த ஒரு வெப்சைட் ஒவ்வொரு கிளைக்காரன வெப்சைட்டை போடுது.
ஏன் வெப்சைட் அவன் போடுறான்? வேலை இருக்குது, ஒண்ணுமே போட முடியுமா? ஒண்ணுமே செய்யலன்னு போடுவானா? அவங்க எவ்வளவு காரியங்களை செய்யணும் சொல்ல முடியல. இந்த பேப்பர்காரன் நன்றி சொல்லணும். அவங்க எல்லாம் நம்ம நியூஸ் போட்டாண்டு வைங்க, வெப்சைட் ஆரம்பிச்சிருக்க மாட்டான். எல்லாரும் புறக்கணிச்சவன மும்புட்டு வேலை செய்யறவன் வரமாட்டேங்குத, நம்மளே நம்ம செய்து நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிளைகளுக்கும் மாவட்டங்கள் தனியா வைத்திருப்பது போல ஒவ்வொரு கிளைக்கும் என்ன இருக்கிறது? இந்த ஜமாத்தில் வெப்சைட் இருக்கிறது. அதிகமான கிளைகள் வெப்சைட் மூலமா இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மண்ணடியில் ஒரு கூட்டம் போடுறோம். அந்த கூட்டத்தை இந்த தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 120 கிளைகள்ல ஸ்கோப் வச்சு பாக்குறாங்க. எவ்வளவு நெட்வொர்க் பேசிடும்? 120 ஊருக்கு போக முடியுமா? நம்ம ஒரு தலைப்புக்காக 120 ஊருக்கு போற எத்தனை நாள் ஆகும்? எவ்வளவு மெனக்கட வேண்டியிருக்கும், எவ்வளவு செலவழிக்க வேண்டியிருக்கும், அதுக்கு ஏற்பாடு செய்ய மக்கள் வர எவ்வளவு ரிஸ்கான வேலை. ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், உலகம் பூரா என்ன செய்யறான்? இந்தியாவிலே 120 இடத்துல தமிழ்நாட்டில் பார்க்கறான், வெளிநாடுகளில் அவன் ரூமுக்குள்ள உட்காந்து பார்க்கறான். கிட்டத்தட்ட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3000 பேர் லைன்ல உட்காந்துட்டு இருக்கான். 3000 நம்பர் காட்டுது. 3000 பேர் 3000 சிஸ்டம், 3000 கனெக்ஷன் தான். 3000 பேர் இல்ல, ஒரு கனெக்ஷன்ல 500, 1000, 2000 ஒரு மண்டபத்தில் உட்கார்ந்து ஒரே ஒரு கனெக்ஷன் வச்சு 50 பேர் பார்க்கறாங்க. இந்த மாதிரியான சாதனங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த சத்தியத்தை சொல்வதற்கு கவலையும் அக்கறையும் பட்டு பாருங்க. நான் சில விஷயங்களை தொட்டு காட்டி இருக்கிறேன், உங்களுக்கா தோணும் நம்ம அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம். வெப்சைட்ல நாங்களா சொல்லி கொடுத்தோம், கிளைக்கு கீழே வெப்சைட் ஆரம்பி நாங்களா சொன்னோம். தலைமையில் வெப்சைட் ஆரம்பிச்சமே தவிர இந்த கிளைக்கு கீழே சைட் ஆரம்பிக்கணும்னு நினைச்சது அவனா தான் செஞ்சுக்கிட்டான். அவன் தன்னுடைய ஆர்வத்தில் அவனா தான் செஞ்சுட்டான், அதெல்லாம் உண்டாக்கி கொண்டான். மாணவரணி அவங்களா ஒன்று உண்டாக்கிட்டாங்க, நம்மள சொல்லி கொடுத்தோம். அவங்கவுங்களுக்கு அந்த செயல்பாடுகள் அதிகரிக்க அதிகரிக்க அக்கறை இருக்க இருக்க தன்னால் என்ன செய்யும், இது எப்படி கொண்டு போகுதுன்னு இயல்பாக தோன்ற ஆரம்பிச்சு. யாரும் பாடம் நடத்த வேண்டியது கிடையாது, எங்கேயும் போய் படிக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்ப இந்த ஒரு இதான் உங்களுடைய செயல் திட்டமாக இருக்க வேண்டும். என்ன திட்டம்? நல்லதை மக்களுக்கு சொல்றது. அந்த நல்லது என்னவா இருக்கலாம்? படிப்புல அவனை முன்னேற்றுவது சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் நடத்துறோம் இல்லையா, அது மட்டும்தான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். மாணவர்கள் என்ன பண்றோம்னு கேட்டா என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம், எங்க ஊருக்கு அதுக்கு வாங்க, இதைத்தான் எல்லாரும் கேட்கறீங்க. எல்லா மாணவர்களும் அதுதான். அப்படின்னா உங்க சுயநலம் மட்டும் அதுல இருக்கிறது. எங்க படிக்கலாம் என்ன படிக்கலாம் தான் நம்ம அது இருக்கதான் வேணும். சுயநலம் கெட்டதுக்கு நீங்க செய்யலாம், நல்ல காரியம் தான். ஆனா அது மட்டுமே செய்யக்கூடியதெல்லாம் நம்ம இருக்கலாமா? எங்க படிக்கலாம்ங்கிறதையும் நடத்துங்க, என்ன படிக்கலாங்கிறதையும் செய்யுங்க, என்ன வேலை வாய்ப்புங்கிறதையும் நீங்க அறிந்து கொள்ளுங்க, அதையும் மக்களுக்கு கொடுங்க. அது மாணவர்கள் பயன்படுத்தான் செய்யும். அவன் குடிக்கணும், குடிக்காம போகணுமே, கெட்ட செயல் அதில் விடுபடணுமே, அந்த மாதிரி காரியங்களும் நல்லவனா மாறணுமே, கல்லு மண்ணையெல்லாம் கடவுள் நினைக்கிறோம் அதில் விடுபடணுமே, செத்து போன ஆட்களை கும்பிடுறோம் அதுல இருந்து தப்பிச்சு வரணுமே, அதுகளில் நம்ம கவனம் செலுத்தணுமா இல்லையா? அப்ப அனைத்து விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் மாறணும். எதிர்கால செயல் திட்டம் ஒண்ணுதான், நிறையவெல்லாம் கிடையாது. தௌஹீத் ஜமாத்துக்கு அதான் திட்டம், உங்களுக்கு அதான் திட்டம். எல்லாருக்கும் மாணவர்களுக்கு தனி மார்க்கமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் மாணவருக்கு தனி, பொம்பளைக்கு தனி, ஆம்பளைக்கு தண்டை கொடுக்கப்பட்டிருக்கு, கிழவனுக்கு தனி, அதெல்லாம் கிடையாது. ஒரு மார்க்கம் தான். அந்த மார்க்கத்தை அவங்கவுங்களுடைய வட்டத்துக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும், கொண்டு போய்க்கணும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் அதே கடமை தான் இருக்கு, எல்லாத்துக்கும் அதே தொழுகை தான், அதே நோன்பு தான், அதே ஜக்காத் தான், அதே மாதிரி அதே விதமான நற்பண்புகள் தான். உங்களுக்குன்னு மாணவருக்குன்னு எங்களுக்கு தனி மார்க்கம் சொல்லுங்க, எங்கேருந்து போய் சொல்றது? அப்படின்னா தனி மார்க்கம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் தான். அவங்கவுங்க இடத்துல இருக்கும்போது அவங்கவுங்களுடைய வட்டத்தை அனுசரித்து நல்லதுகளை செய்து கொள்ள வேண்டும். அப்ப இதை நீங்கள் புரிந்து நடந்து கொண்டாலே என்ன செஞ்சினேன், வேற மாதிரி போயிடும். மாணவரணி ரொம்ப சூப்பரா அமைஞ்சு போயிடும். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா என்ன செய்யறது, உணர்ச்சியை தூண்டி ஊட்டக்கூடிய வகையில் தான் ஆட்கள் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது செய்வோம் இது செய்வோம், அவனை வெட்டுவோம் இவனை வெட்டுவோம், ஜிகாது பண்ண போறோம், அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, விளக்கியிருப்பாங்க. இதுகளை எல்லாம் இந்த இளைஞர்களுக்கு பிடிக்கும் பாருங்க. அவனுக்கு இந்த குழு மனப்பான்மை இருக்கிற காரணத்தினாலையும் விளைவுகளை யோசிக்காமல் இறங்கக்கூடியவனா இருக்கிற காரணத்தினாலையும் அவன் அந்த மாதிரி ஒரு போதை பொருள் நான் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறேன்னு இறங்குவான். இஸ்லாமிய ஆட்சி எப்படி உண்டாக்க போறோம், எப்படி அவனுக்கு தெரியாது, திட்டம் இருக்கு, எப்படி உண்டாக்க முடியும்? இந்தியாவுக்குள்ள இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க முடியுமா? இஸ்லாமிய ஆட்சி எப்படி ஒரு இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறேன்னு எந்த நபியா சொல்லியிருக்கிறாங்களா? நபிமார்கள் உலகத்துக்கு வந்தாங்களே, நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறோம் சொன்னாங்க. நல்லவன் ஆக்குறதுக்கு பாடுபட்டாங்க. அதிகமான மக்கள் உங்களை ஏத்துக்கிற போது ஒரு ஆட்சி உண்டாகும். மெஜாரிட்டியான மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அவங்க தலைமையில் ஒரு ஆட்சி உண்டாகும். சில நபிமார்கள் தலைமையில் ஆட்சி உண்டானது, சில நபிமார்கள் தலைமையில் ஆட்சி உண்டாகல, கொல்லப்பட்டாங்க. சில நபிமார்கள் தோல்வியை சந்திச்சாங்க. ஆனா யாருமே என்ன செய்யல, எந்த ஒரு இறை தூதரும் நாங்க ஒரு ஆட்சியை பிடிக்க வந்திருக்கிறோம், நாங்க இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்க போறோம்னு சொல்லல. ஆனால் இன்னைக்கு இஸ்லாத்தின் பெயரால உள்ள மாணவர் இயக்கங்கள்லாம் என்னவா இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறோம், இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறோம். என்ன செய்யறான், என்ன நாலு கட்சி பிரதமர் ஆகிற மாதிரி நினைச்சுக்கிட்டு, அப்ப என்னடா அப்ப இந்த பிரதமர் ஜனாதிபதி முடிவு பண்ணிடுறாங்க. எப்படி அவர் ஒரு நாட்டில் 100 கோடி மக்கள் வாழ்றாங்க, நம்ம ஒரு 10 கோடி பேர் இருக்கிறோம். இந்த 10 கோடி பேர்ல 1 கோடி பேர் உண்மை முஸ்லிமா இல்ல,
100 கோடியில் 10 கோடி பேருக்கு முஸ்லீமா இருக்கிறான். அந்த 10 கோடியில் 1 கோடியா ஒழுங்கான முஸ்லீமா இருப்பானா? 10 லட்சம் கூட இருக்க மாட்டான். இந்த 10 லட்சம் பேர் இல்லாம நீ வந்துட்டு என்ன இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க முடியும்? எப்படி உண்டாக்க? ராணுவம் வச்சுக்கிறியா? ஒரு ஆட்சி உண்டாக்குறது 2 வழியெல்லாம் உண்டாக்க முடியும். ஒன்னு, அதிகமான மக்கள் ஆதரவில் ஆட்சியை பிடிக்க முடியும். இல்லைன்னா படை பலத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒரு ராணுவம் நினைச்ச ஆட்சிக்கு மன்மோகன் சிங் உள்ள பிடிச்சி வச்சிடலாம்ல. ஒரு நினைச்சாருன்னா உள்ள பிடிச்சி வச்சிடலாம்லங்க. ஒரு ராணுவ தளபதி ராணுவமே நினைச்சிச்சுன்னா இவர் பிடிச்சி உள்ள வச்சுட்டு அவங்க ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ளலாம். ஒரு ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வதாக இருந்தால் ராணுவ பலத்தை கொண்டு ஆட்சியை கைப்பற்றணும். இல்லைன்னா அதிகமான மக்கள் நம்ம பக்கம் இருந்தால் என்ன செய்யும்? நம்ம தான் ஆட்சியாளர்களாக மாறுவோம். இயற்கையாக நடக்கக்கூடியது தானே. இந்த 2ல என்ன செய்ய போறான்? ஆட்சியை பிடிக்க என்ன செய்ய போறான்? அதிகமான மக்கள் இருக்கானே வந்துட்டு ஒரு 10,000 பேர் கூட இல்லை. ஒன்று செய்ய போற நாளைக்கு இஸ்லாமிய ஆட்சி வரப்போகுது. எப்படி ஒரு 100 கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டில் 90 கோடி வேற மதத்துக்காரன் வாழக்கூடிய நாட்டில் இதெல்லாம் கற்பனையில் வாழ வைக்கிறான். இவனுடைய உழைப்பெல்லாம் என்னத்துக்காகும்? 20 வருஷம் இதுக்கு அவன் பாடுபட்டு என்ன செய்ய போறான்? ஒரு 2000 வருஷம் பாடுபட்டாலும் இதில் நன்மை ஏற்பட போகுதா? நடக்குமா? நடக்காத ஒன்றை நடக்குங்கிற மாதிரி ஒரு தோரணையை வைத்துக் கொண்டு ஆள் பிடித்துக் கொண்டிருக்கிறவங்களாம் பார்க்குறீங்க. அதை யார் விலைக்கு மக்களுக்கு சொல்றது? நம்ம சொல்ல முடியும். அந்த மாணவர்களுக்கு யார் புரிய வைக்கிறது? நம்மளுக்கு தான் முடியும். தௌஹீத் ஜமாத் தான் முடியும். அப்ப அவனு சரியா எப்படி விளக்கம் சொல்றா? 2 வகை தான் இருக்கு. ஒன்று அணு கொண்டு வச்சுக்கிறியா? அப்ப அங்கேருந்து குண்டை போட்டு நீங்க தூக்கிட்டு போயிருவானே. அரசாங்கத்துடைய கை நீளமாச்ச நீ எப்படி ஆட்சியை பிடிக்கிறாத என்ன செய்யணும்? பாகிஸ்தான் இந்தியா அரசாங்கத்துக்கு நிகரான ஒரு மிலிட்டரி உண்டாக்கிட்டு போய் ராணுவத்தோட மோதி ஆட்சி கைப்பற்ற போறேன்னு சொன்னால் ஆட்சி அது நடக்கும் நம்பலாம். என்ன செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு சூழ்ந்துக்கிட்டு ஆட்சி உண்டாக்குறது? எப்படி உண்டாக்குறது? ஒரு துப்பாக்கி இல்லை, ஒரு கத்தி இல்லை, ஒரு ஒண்ணும் இல்லை. இதை வச்சுக்கிட்டு எப்படி ஆட்சி உண்டாக்குறது? நம்மளை அப்படி போதையில உண்டாக்கி நாளை இஸ்லாமிய ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்லி இதுதான் அவங்களோட கான்செப்ட். இதெல்லாம் நடக்கவே செய்யாதுங்க. வழங்குதா? இப்படி செஞ்ச யாரும் இஸ்லாமிய ஆட்சி மார்க்கத்திலும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறேன்னு சொல்லி தாவா காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதம் சொல்ல முடியுமா? நீங்க போய் இந்துக்கள்கிட்ட போய் நாங்கெல்லாம் இஸ்லாம் ஆட்சி பிடிக்க போறோம் அது போயிட்டு சேராதன்றுவோம். அட்ட இவங்க ஆட்சி பிடிக்க போனா நம்ம ஏன்டா அப்படிதான் நினைப்பான். ஆட்சி தான் உங்களுடைய நோக்கம்னு சொன்னா எப்படி தாவா பண்ணுவீங்க? அப்படி செஞ்சிருப்பாங்க. நபிமார்கள் செஞ்சிருந்தாங்கன்னா அது ஒண்ணுமே அவங்களுக்கு தோக்கடிச்சிருப்பாங்க. அதை காரணம் காட்டி ஓ நம்ம ஆட்சியை விரட்டி விட்டு இவர் வர்றதுக்கு தான் அந்த வேலை பார்க்கறாரா அப்படின்னு அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா ஒருத்தரா வந்திருப்பாங்களே. லாஜிக்காவது இருக்கா? ஒரு இஸ்லாமிய தாவா காலத்தில் உள்ளவன் இதை சொல்லலாமா? அப்படி சொல்லுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு இருக்குமா ஆட்சி பிடிக்க போறோம்? நீங்க ஆட்சியை வச்சுக்கடா நல்லவனா வாங்கடா நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் நாடி ஒரு 60 கோடி மக்கள் 100 கோடியில எல்லாம் நல்ல முஸ்லீம்கள் ஆகி உங்களுக்கு பின்னால் பெரிய தலைமை உண்டாயிருச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட்சியும் உண்டாகும். அது நடந்தால் மதீனாவில் அப்படித்தான் உண்டானது. ஊடு விரட்ட தான் பட்டாங்க. விரட்டப்படும் போது ஆட்சி உண்டாக்க போனாங்க இல்ல. அங்க போய் அகதியா தான் இருந்தாங்க. 1 2 3 4 போய் 30 40 60 75 மெஜாரிட்டி ஆகும் பொழுது நீங்களே இருந்துக்கிறீங்க ஒதுங்கிட்டாங்க. எவ்வளவுதான் நடக்கும்? ஆட்சி அப்படி உண்டாகுமே தவிர அல்லாஹ் நாடினால் உண்டாகும். ஆனால் ஆட்சியை உண்டாக்குறது என்பதுங்கிறது இஸ்லாத்தினுடைய கான்செப்டும் கிடையாது. அது ஒரு சாத்தியமும் கிடையாது. அது ஒரு இஸ்லாத்தினுடைய தாவாவுக்கு உதவும் செய்யாது. தாவாவை தடுக்கும். ஆட்சியை உண்டாக்க போறோம்னு சொன்னால் அடுத்தவங்கள வரமாட்டான். ஆகா இவங்க கவர்மெண்ட் கைப்பற்ற பாக்குறாங்க, நம்ம கைப்பற்றிக்கிறோம், இவங்களை விரட்டணும் அப்படிதான் நினைப்பாங்களே தவிர அவங்க மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்துற அர்த்தம். ஆட்சியை பிடிக்க போறது என்ன அர்த்தம்? உனக்கு மேல நான் வந்து உட்கார போறேன்னு அர்த்தம். ஓஹோ எங்களுக்கு மேல உட்கார வந்துட்டு எங்களை கூப்பிடல உங்க மதத்துக்குன்னு கேட்பானா இல்லையா? அப்ப தாவா பண்ணக்கூடிய பிறரே இந்த சத்தியத்துக்கு இழுக்கக்கூடிய யாரும் எதை பேசக்கூடாது? ஆட்சிக்கு பிடிக்க போறோம்னு பேசவே கூடாது. அப்ப இவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய வாசல் அடைக்கிறாங்க. ஆட்சியை பிடிப்போம்னு சொல்வதன் மூலமாக யாரும் வராது ஆட்சி பிடிக்க போறோம் அப்படிங்கறத சொல்ல வர்றாங்க. யாரும் வராட்டி எப்படி நீங்க ஆட்சி பிடிப்பீங்க? ஒரு பேச்சுக்கு பிடிக்கிறான் நீ தான் இருந்துகிட்டு இருக்கணும். அதனால இந்த விஷயங்கள்லாம் என்ன செய்யணும்? சொல்லி காட்டணும். அதே மாதிரி ஜிஹாது போட்டு பொண்ணு போற சில என்ன செய்வான்? குஜராத்தில் பார்த்தீர்களா? அங்க பார்த்து இங்க பார்த்துருக்கலாமாங்க. சரி குஜராத்தில் பார்த்தா என்ன செஞ்ச? நீ குஜராத்துக்கு என்ன செஞ்ச சொல்லு. உட்கார்ந்து பேசினா குஜராத்துக்கு எவனா போனானா? குஜராத் கலவரத்தில் கொல்லப்பட்டதுல தமிழ்நாட்டில இருந்து போய் 200 ரூபாய் செத்தான் பேப்பர் பார்த்திருக்கீங்களா நீங்க? ஒத்தனை போகலையே. 30 வருஷமா தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. குஜராத்துக்கு முன்னாடி எப்படி சொல்லிட்டு இருக்கிறான்? நம்ம என்ன செய்யணும்? ஜிஹாத் பண்ணணும் சொல்றோம். சரி ஜிஹாத் பண்ணுங்கிறீங்களா? செஞ்சியா? ஜிஹாத் பண்ணு 20 வருஷமா 25 வருஷமா மாணவர்கள் மூளை செலவு பண்ற. குஜராத்தில் ஒரு கலவரம் நடக்குது. குஜராத்தில் செத்தவன்லாம் குஜராத்துக்காரன் தான். இங்கேருந்து ஒத்தனை சாவலன்னு ஒத்தனை போகலன்னு அர்த்தம். நீ போயிருக்க வேண்டிய காப்பாத்திருக்க வேண்டி அந்த மக்களை காப்பாற்று நாங்களும் போறோம்னு போனியா ஒருத்தனாவது? இதெல்லாம் சாத்தியமே படாது. இதெல்லாம் சொல்லி மக்கள் என்ன செய்வான்? குஜராத் நடக்குதுன்னா அதுக்கு வேற மாதிரி அறிவுபூர்வமா என்ன செய்யணும்? அது எதனால நடக்கிறது? இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் விதைக்கப்பட்ட கசப்புனால தான் நடக்கிறது. இஸ்லாத்துக்கு உள்ள மேட்ரா குஜராத் மேட்ரு இல்ல. குஜராத்தில் கொல்லப்பட்டவங்க இஸ்லாத்தை அப்படி ஃபாலோ பண்ண மக்களா? குஜராத்தில் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க அவங்களா இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணவங்களா? கிடையாது. பேருக்கு முஸ்லீமா இருந்தான். அப்ப இவனை விட வசதியா இருந்தான். அது பிடிக்கல அவனுக்கு. அதான் மேட்ரு.
அந்த சில பேருடைய விட இவன் என்ன செய்யணும், முஸ்லீம் வந்து அவன் தொழில் அதிபராக இருக்கிறான், இவன் அதில் போய் வேலைக்காரனா இருக்கான். பத்தியடா இதுக்கான உட்காந்து நம்மளை ஆட்சி படைக்கிறாங்க. இதுதான் மேட்ரை தவிர மதம் மேட்ரா, இஸ்லாம் மேட்ரா, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சில பகுதியில் ஏற்பட்ட வளர்ச்சி அந்த மக்களுக்கு கசப்பா இருக்கிறது. அப்ப அந்த கசப்புகள் தான் காரணம் சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும், இந்த கசப்பை நீக்கணும். சங் பரிவார சிந்தனைக்கு இந்து மக்கள் ஆளாகாமல் இருக்கக்கூடிய வகையில் அவங்களோட பழகணும், அவங்களோட நெருங்கணும், அவங்களுக்கு உண்மையை விளக்கணும், அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும். அந்த மக்களை வந்து அவன் வென்றெடுக்காம தடுத்து விட்டாலே குஜராத் நடக்காது. அதுக்கே ஜிகாது பண்ண போறேன்னு அருவா கத்தி 1.5 ஜான் கத்தி வச்சுட்டு ஜிகாது பண்ண போறாங்க. கத்தி எடுத்து கையில் கொடுக்குறாங்க. 1 ஜான் கத்தி வச்சுட்டு ஜிகாது பண்ண போறாங்க. என்னத்துக்கு பிடிங்கி திருப்பி ஊத்துனா அவனுக்கு ஊற்றி போயிடுவாங்க. அப்படித்தானே மாணவர்களை மூளை செலவு பண்றான். என்ன செய்ய முடியுங்கிறேன். இதெல்லாம் கத்தி ஒரு ஊர்ல கலவரமே நடக்குங்க, வேற விட்டுருவோங்க. காயல் பட்டத்தில் கலவரம் நடக்கிறது. இங்க இருந்து இந்த மாதிரி ஜிகா செய்ய போறான்னு ஒரு 300 பேர் இருக்கான்னு வைங்க. கலவரம் நடந்து வரும், போக முடியுமா? அங்கே போக நினைச்சால முடியுமா? இவன் போக நினைச்சாலும் காயல் பண்ண போக முடியுமான்னு கலவரம் ரவுண்டு கட்டி போடுவான். கலவரம் நினைச்சின்னா போலீஸ் ரவுண்டு கட்டிடுவான். ஒருத்தவங்க உள்ள போக முடியாது. வெளியூர்ல இருந்து நிப்பாட்டி போடுவான், எல்லாத்தையும் செக் பண்ணுவான். நீ என்ன செய்ய முடியும்? அந்தந்த ஊர்ல உள்ள அவனை காப்பாற்றி கொள்ளாலே தவிர வெளியூர்ல இருந்து போய் உதவுறதுக்கு போக இயலுமாங்க? நான் ஒரு அரசாங்கத்துடைய கை பெரிய கை இல்லையா? அரசாங்கத்துடைய நீளம் இல்லையா? நம்மள மாதிரி அரசாங்கத்தை நினைக்கிறான். அரசாங்கத்துடைய கை ரொம்ப பெருசு. அவன் அங்கிருந்து இங்க வரைக்கும் வருவான், அந்த கை வரும். இங்க வந்து நம்மளை வந்து தூக்கிட்டு போக முடியும் அவனுக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் கலவரம் நடந்தால் நாங்கள் போய் அது செய்ய போறோம்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு மூளைச்செலவு உண்டாக்குறானே தவிர எந்த ஊருக்கும் போனதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது, போகிற சாத்தியமும் படாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம மக்களை பாதுகாக்கணும், கண்டிப்பா பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாக்கிறது? ஏன்டா அவனை எதிரியாக்குறான், நீ எதிரியாக்க ஏன் விடுற? நீ அவனை போய் நீ புடி. நாங்க என்ன செய்யறோம், எங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம், ஏன் உங்களுக்கு எங்களுக்கு எதுக்கு பகை வருது? நம்மளும் ரெண்டும் எல்லாரும் எங்க அப்பம் பாட்டுன்னு உங்கள இருந்து வந்தால் தானடா. நாங்க என்ன அரபு நாட்டு இறக்குமதியா? நாங்களும் ராமசாமி கந்தசாமி பிறந்தாளுக்கு தான். நாங்க தான் மாறி இருக்கிறோம். நம்ம எல்லாரும் பிறப்பால் ஒண்ணுதான். எனக்கு இந்த கொள்கை பிடிச்சிருக்கோம், அந்த கொள்கை பிடிச்சிருக்கு, இதுக்கு என்ன அடிச்சுக்கிறேன்னு இந்த மாதிரியான முறையில நம்முடைய பழக்க வழக்கங்களை மாணவர்கள் மத்தியிலையும் அப்படி அவன் இந்துன்னு ஒதுக்கி வைக்கிறது. அவன்கிட்ட சேர்ந்து எவன்கிட்ட சேர்றது? ரசூலுல்லாஹ் அவன்கிட்ட நம்ம சொன்னாங்க மார்க்கத்தை. எல்லாம் முஸ்லீமா திரட்டி வச்சுட்டு போய் சொன்னாங்க மார்க்கத்தை. மார்க்கத்தை சொன்னது யாருக்கு தான்? அவங்க ஒரு ஆள் தான் இருந்தாங்க, மீது எல்லாமே அவன் தான். அவனுக்கு தான் போய் சொன்னாங்க, சொல்லி தான் இவனை ஆக்குனாங்க. இவனை ஆக்குனது எப்படி தான்? சொல்லித்தான் ஆக்குனாங்க. நீங்க மாணவ பரிணாமம் பண்றீங்க, அவன்கிட்ட சொல்றது அவன்கிட்ட சேர்ந்தா அவனை சொல்ல முடியும், நீ அவனை சேர்றது ஒதுக்குற. அப்ப உங்க கல்லூரியில் இருக்கக்கூடிய பிற மத மாணவர்கள் மத்தியில எதுக்குப்பா நமக்குள்ள சண்டை வரணும்? உயிர் சாதாரண விஷயமா? உன் ரத்தம் சிந்தனால ரத்தம் சிந்தனால என்ன நன்மை? அதனால என்ன பிரச்சனைன்னு சொல்லி பேசிக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் அவன் நம்மளை பத்தி ஏதாவது தப்பா வழங்கி வச்சிருந்தான்னு சொன்னா என்ன செய்யலாம்? புரிய வைக்கலாம். அப்ப அந்த கலவரம் வரக்கூடாது, நடக்கூடாதுன்னு நினைக்க அக்கறை கரெக்ட். கலவரம் வரக்கூடாது, நம்ம மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, நமக்கு டேமேஜ் ஆகக்கூடாது, நம்ம சிறுபான்மை சேஃப்டியா இருக்கணும், இந்த கவலையெல்லாம் சரி. அதுக்கு எடுத்துக்கொண்ட வழிமுறை சரியா? இவர்கள் எடுத்த வழிமுறை வந்து அப்ப என்ன, இவன் கத்தியை ஒரு ஜான் கத்தி வைக்கிற தெரிஞ்சுன்னு சொன்னா அவன் ஒரு மூளை கத்தியை தனியா அவன் இதை காட்டி 100 பேர் சேர்த்துருவான். நீ ஒரு ஜான் கத்தி வச்சுக்கிறத கேள்விப்பட்டான்னு வை, இதை வச்சுட்டு என்ன செய்வான்? நீ 10 பேரை சேர்த்தினா அவனுக்கு 500 பேர் சேர்க்க முடியும்ல? அவன் 500 பேர் சேர்த்தானே சேஃப்டியை கெடுக்குதா, சேஃப்டியை உண்டாக்குமா? அப்ப இந்த மாதிரியான வழிமுறைகள், இந்த ரகசியமா சுசுங்கிற வேலை இருக்கு பாருங்க, இதுகள் வந்து அந்த சங் பரிவாரத்தின் பக்கம் மக்களை தள்ளுமே தவிர உங்களை பாதுகாக்காது. இதெல்லாம் யார் விளக்க முடியும்? நம்ம தான் விளக்க முடியும். இதெல்லாம் அந்த விளங்காத இளைஞர்கள்ட்ட போய் இந்த மாதிரி மாணவர்களை என்ன செய்யறான்? இப்படிலாம் சில பேர் உள்ளுக்குள் நுழைஞ்சு கெடுத்து நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு விளக்கக்கூடிய வேலை, நம்ம எவ்வளவு வேலை நமக்கு உள்ள இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி சில பேர் இந்த தப்லீக்னு அதெல்லாம் மாணவர்கள் இருக்குது. தப்லீக்னு ஒரு இயக்கத்தை நுழைச்சிக்கிட்டு அந்த தோற்றத்தை அவனை மாற்றி வேற ஒரு உலகத்திலிருந்து கிரகத்தில் வந்த மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. அந்த பையனை பார்த்தீங்கன்னா செய்த முழங்கால் கழிச்சுப்பா போட்டு முழங்கதான் தொப்பி ஒன்று போட்டு விட்டு அவனை பார்த்தாலும் நம்மளை சேர்ந்தவன் இல்லைங்கிற மாதிரி. மனிதன் எப்படி இருக்கானே எல்லாரும் மாதிரி இருக்க வேண்டும். வழங்குதா? இப்போ நான்லாம் அந்த கலர் சட்டையா போடுற காரணமே தான். ஏன்னா அதிகமான பேர் இப்படி தான் இருக்கிறாங்க, வெளில தான் பிடிக்கும். நம்ம தனிச்சு நின்றக்கூடாது. அதிகமான மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நம்ம இருக்கணுமே தவிர அவர்களிருந்து ஒரு தோற்றத்தை கொண்டவர்களாக நம்ம காட்டணும்னு சொன்னா அது வந்து விலக்கி விட்டுரும் என்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். இவங்க என்னமோ வேற ஒரு டைப்பா, இவங்களை எதுலையும் சேர மாட்டாங்க, எதுக்கும் வர மாட்டாங்க, தசுமன் கையில உருட்டிக்கிட்டு இப்படி இருப்பாங்க. அப்ப இப்படியான ஒரு இது இஸ்லாமாடா? இது தொழுகிறது மார்க்கத்தில் உண்டு தான், அதுக்காண்டி உலகமே தெரியாம இருக்க சொல்லுதா? பாபர் மசீத் இடிச்சிட்டாங்க, அல்லாட்ட துவா செய்யுங்க, அதுக்கு துவா செய்வோம். அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமா இல்லையா? அல்லாட்டையும் துவா செய்வோம், நம்மளும் ஏதாவது செய்யணுமா இல்லையா? அடுத்த பள்ளி இடிச்சிடக்கூடாதா இல்லையா? அது அல்லாட்ட துவா செய்வோம், அல்லாட்ட துவா செய்வோம். இப்படியான ஒரு கூட்டம் இது ஜாஸ்தியா இருக்குது மாணவர்கள் மத்தியில். பாத்தீங்கன்னு சொன்னா
இந்த மாதிரி சில கல்லூரிகள் நுழைஞ்சீங்கன்னு சொன்னா இப்படியான ஒரு கோலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. உளவுத்துறை என்ன செய்யறாங்க, அவங்கள ஒரு கணக்கில் வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கிறான், தப்லீக் ஜித்திமா நடத்துவாங்கல்ல, ஜித்திமா நடந்தா இந்த இது கூட உளவுத்துறை இருக்கிறாங்க. இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க, மாணவர்கள் தான் உட்காந்துருக்கோம், என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்கன்னு குறிப்பிடுக்க ஆளுக்கு உட்காந்துருக்கு, உங்களுக்கு தெரியாது. வெளியே எல்லா இடத்துலையும் என்ன செய்வாங்க, 2 எடுத்துக்கொண்டு இருப்பார்கள். ஒரு 10 பேர் கூடி பேசினா கூட அங்க என்ன இருக்கு, உளவுத்துறை ரிப்போர்ட் பண்ணும். தப்லீக் ஜித்திமாவுக்கு ரிப்போர்ட் அனுப்ப மாட்டாங்க. 10 லட்சம் பேர் கூடுவான். என்னன்னு கேட்டா முதல் அனுப்பிட்டு இருந்தாங்க, போனா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் என்ன செய்யறான், இவர்கள் வந்து வானத்துக்கு மேல உள்ளதை பேசுகிறார்கள், இல்லட்ட பூமிக்கு கீழே உள்ளதை பேசுகிறார்கள். பூமியில உள்ள மேட்டர் ஒண்ணு கிடையாது, ஒரு தீர்மானம் கிடையாது, என்ன நடப்பு உலக நடப்பத்தி பேசுறது கிடையாது, யாரு பிரதமர் தெரியாது, பிரதமர் என்னன்னு தெரியாது, ஜனாதிபதி என்ன தெரியாது, அவர் அதிகாரம் என்னன்னு தெரியாது. அங்க வானத்துக்கு மேல பூமிக்கு கீழே, பூமியையும் பேச மூணையும் பேசணும்ல, அது 2 தப்பு இல்ல. இதை விட்டுட்டு அவன் 2யும் பேசுறான். வானத்துக்கு மேலேயும் பேசு, பூமிக்கு கீழே கபர் வாழ்க்கை அதையும் பேசு, இதையும் பேசணுமா இல்லையா? முதல்ல ஒரு 5-6 தான் அனுப்பி பார்த்தாங்க ரிப்போர்ட்ல, இதே மாதிரி வந்துச்சு, மேலே பேசுறாங்க கீழே பேசுறாங்க. இவங்க ஆளை அனுப்பாதப்பா, இவங்க எந்த மேட்டர் கிடையாது, இவங்களால இல்ல ஒரு பிரச்சனையும் வராது. இப்படி ஒரு முஸ்லீம் வாழலாமா? இப்படிதான் ரசூலுல்லாஹ் வந்து வாழ்ந்தாங்களா? அப்ப மாணவர்கள்ட்ட தான் பிடிக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு சொல்ல வர்றேன். மாணவர்கள் மத்தியில இந்த மாதிரி சிந்தனை, தப்லீக் சிந்தனை, அது மாதிரியான ஜிஹாது சிந்தனை, இஸ்லாமிய ஆட்சி சிந்தனை, இது மாதிரி எல்லாம் வந்து என்ன செய்யறது, ஒரு ஒத்துமை சிந்தனை. சில பேர் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும் இப்படி கலப்பாங்க. ஒற்றுமைங்கிறது ஒரு பெரிய நஞ்சி, ஒற்றுமை சிந்தனையே கிடையாது. ஒற்றுமைன்னு இஸ்லாத்தில் இருக்காங்க, யாரெல்லாம் ஒற்றுமைன்னு பேசுறானோ அதை விட கேடுகட்ட ஒரு சிந்தனை கிடையவே கிடையாது. நல்லதுல ஒற்றுமைப்படணும், ஒற்றுமைன்னு சொல்லி கெட்டதுல ஒன்றுபட சொல்றான். எல்லாம் வரதட்சணை வாங்குறாங்க, நம்ம வாய் முடிக்கணுமா, அது ஒற்றுமை. ஏன் சொன்னாக்கா சண்டை வந்துடும் அப்படின்னா எந்த தீமையா ஒழிக்க முடியுமா? எல்லாரும் குடிக்கிறான்னு நம்ம நினைச்ச கூட வாயை முடிக்கணும். ஏன் குடிக்காதுன்னு அடிக்க வருவான்ல, குடிக்கிற ஊர்ல போய் குடிக்காதன்னா அடிக்க வருவான், வட்டி வாங்குற ஊர்ல போய் வட்டி வாங்காதன்னா அடிக்க வருவான். அப்ப அவனுடைய தீமைகளை தடுத்தால் ஒற்றுமை குலையுது, ஒன்றும் செய்யாதுங்கிறான். ஒற்றுமை எதுக்கு பேசுறான்னு கேட்டா, நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு பார்த்துக்கிட்டு நன்மை ஏவி தீமையை தடுக்கிற வேலையை பார்க்காத, இப்படி ஒன்று இஸ்லாத்தில் உண்டா? எதனால நீங்க சிறந்த சமுதாயம்? தீமையை தடுக்கிறதுனால. தீமையை தடுத்தால் ஒற்றுமை போயிடும். இஸ்லாம் வந்து எந்த இடத்துல ஒற்றுமை வலியுறுத்தவே கிடையாது. ஒற்றுமை எதிராக தான் இஸ்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் வந்து ஒற்றுமையை தான் உழைச்சாங்க. ஏன்? எல்லாம் ஒத்துமையை தான் குடிச்சிக்கிட்டு இருந்தான், ஒத்துமையா தான் கல்ல வணங்கிட்டு இருந்தான், ஒத்துமையா தான் எல்லா விதமான தீமைகளையும் பாவத்தையும் செஞ்சுட்டு இருந்தான். அதை ஒட்டச்சி நினைஞ்சாங்க. தகப்பன்றது மகனை பிரிச்சாங்க, அண்ணன் தம்பியை பிரிச்சாங்க, கணவன்றது மனைவியை பிரிச்சாங்க. அப்ப பிரிச்சு தான் எடுத்தாங்க. ஒத்துமை எங்க ஆக்குனாங்க? போரே நடந்த வாப்பாங்க மகன் எங்க ஒத்துமை? கொள்கை சார்ந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். கொள்கை சார்ந்து கூட்டத்தை உருவாக்கும் பொழுதெல்லாம் ஒற்றுமை குலையும், ஒற்றுமை சிதையும். அதைத்தான் இஸ்லாம் சொன்னுச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒற்றுமைக்கு எதிர் தானங்க. அல்லாஹ் வணங்குன்னு சொன்னா அது ஒற்றுமை பாதிக்காது. அல்லாஹ்வை தவிர எதை வணங்காதண்டா, அப்ப இது கடவுள் இல்ல அது கடவுள் சண்டை வரத்தானே செய்யும். இஸ்லாம் என்ன செய்ய? லா இலாஹங்குது, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரு இல்ல, நெகட்டிவ். இஸ்லாமிய கொள்கை மட்டும்தான் பாசிட்டிவா இல்லாம அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொன்னா ஒற்றுமை குலையாதுங்க. அல்லாஹ்வை தவிர எதுவும் கடவுள் இல்லைன்னா, இந்த தர்கா கடவுள் இல்ல, இந்த கல்லு கடவுள் இல்ல, அந்த மண்ணு கடவுள் இல்ல, இந்த சூரியன் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் அல்லாஹ்வை தவிர ஒண்ணு. இது சண்டை பிடிக்கிற மாதிரி தானே இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கொள்கையை இதுதானே சொல்லணும், அடிச்சாலும் இதுதான் சொல்லணும். நபிமார்கள் அடிச்சதுக்கு என்ன காரணம்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் காரணம். எதனால காரணம்? அல்லாஹ் வணங்குன்னு அடிச்சிருப்பானா? அல்லாஹ் 100 101 வணங்கிட்டு போறேன்னு இருப்பான். அவன் ஏற்கனவே அல்லாஹ் 100 வணங்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் வணங்க 101 இருந்துட்டு போகுது, 101 சாமி அல்லா இருந்துட்டு போறாரு பெண்ண அப்படின்னு இருப்பானே. அல்லாஹ் வணங்குண்டா சண்டை வந்திருக்காது. எதனால சண்டை வந்துச்சு? அல்லாஹ் தவிர எல்லாத்தையும் கீழே போடு, ஒன்னும் கடவுள் இல்ல. அப்ப இது என்ன வழங்கினே? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாலேயே அது என்ன செய்யும்? ஒற்றுமை குலைக்கும். குலைச்சது நபிமகன் வரலாறு குலை. அதனால ஒற்றுமை இப்படி பேசிக்கிட்டு கொஞ்சம் பேர் கூட்டு நினைச்சுவாங்க, தௌஹீத் ஜமாத்தில் சேர்ந்துடாதீங்க, ஒத்துமை குலைக்கிறாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரானது யார் விளக்க முடியும்? நம்ம தானே விளக்க முடியும். இப்படி நிறைய பணிகள் இருக்கிறது. அதனால நீங்க மாணவ பருவத்துக்குள்ள நுழைஞ்சி ஒரு கல்லூரி அப்படி வென்று எடுக்கணும். நீங்க உழைத்தீர்களே ஆனால் சத்தியம் கண்டிப்பா எல்லாத்தையும் வென்று எடுக்கும். நான் ஒரு ஆள் எங்க ஊர்ல யாருமே இல்லை, இப்போ அது பெரிய ஜமாத்தா போச்சு. நான் போய் இந்த தர்கா கூடு இதெல்லாம் எதிர்த்ததுக்காண்டி ஊரை விட்டு நிக்க வச்சாங்க. 5 வருஷம் யாரும் என்று பேச மாட்டாங்க, சலாம் சொல்ல மாட்டாங்க. 5 வருஷம் இந்த மாதிரி கிளைகள் மாவட்டங்கள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. ஒத்தாளா இருந்து 5 வருஷம் சமூகத்தில இருந்து ஒதுக்கி வச்சிருந்தா எப்படி இருந்த கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க ஜெயிக்க முடிஞ்சா? அப்படி செஞ்சு ஜெயிச்சாங்களா? எத்தனை ஊர்ல நடந்துச்சு?
அதனால நம்ம ஒதுக்கி வச்சு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க போல்ட்டா உறுதியா நின்றீர்களே ஆனால் கண்டிப்பாக யார் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க தான் வருவாங்க. நல்லா விளைக்கிறங்க. எவன் நம்மளை கண்டுக்கிறலையோ அவன் வரவே மாட்டான். யார் வருவான்? நம்மளை திட்டுறவன் தான் வருவான். திட்டுறவன் நம்மளை கவனிக்கிறான்னு அர்த்தம், திட்டாதவன் கவனிக்கவே இல்லைன்னு அர்த்தம். என்னமோ சொல்றாரு, இவன் எப்படி வருவான்? நீ செய்யற தப்புன்னு எவன் பேசுகிறானோ அவன் தான் என்ன செய்வான்? அதை பார்க்கிறான்னு அர்த்தம். ஏதோ அவனுடைய கருத்துக்கு மாறுபட்டு இருக்குன்னு விளங்குறான்னு அர்த்தம். அவனுக்கு உண்மையை விளக்குனா உள்ள போகும் அர்த்தம். நல்லா இருக்கான் சரி, அல்ல இல்ல சரி. இவன் வருவானா? எதையும் கேட்காம இருக்கான். அவனை நீங்க நல்லவன் நினைக்கிறிய, அவன் வரவே மாட்டான். தெரிஞ்சுக்கிறீங்க. யார் உங்களை எதிர்க்கிறானோ அவன் உங்களை கவனிக்கிறான், உங்க செயலை பார்க்கிறான். தன்னிலிருந்து வித்தியாசமான ஒன்றை செய்யறாங்கன்னு அவனுக்கு தெரிகிறது. அப்ப அதுக்கு காரணத்தை சொன்னால் புரிந்து கொள்வான். எதிர்த்தவங்க தான் வந்தது காரணம். ரசூலுல்லாஹ் காலத்தில், நபிமார் காலத்துல எல்லாம் வந்தெல்லாம் யாரு? கொல்ல வந்த உமர் தானே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. கொல்லணும்ன்ற அளவுக்கு தானே அவர் இருந்தாரு. கொல்லணும்னு இல்லாத அளவுக்கு இருந்தவங்க வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்ப உங்களுக்கு எதிராக சில பேர் ஏதாவது செய்யறார்கள் சொன்னா அவன் கவனிக்கிறான் அர்த்தம். என்ன விளங்கிறன்னு? நம்ம சொல்ற பிரச்சாரம் அவனை பாதிக்குது, அவன் கவனிக்கிறான், அவன் இருந்து வித்தியாசம் விளங்குறான். இவனை பிடிச்சோம்னா இவனை வென்று எடுத்துடலாம். 2 ஆர்குமெண்ட் பண்ணி பாருங்க வந்துருவான். உங்களை ஏத்து பேசுறவன பகைவனை நினைக்காம ஏத்து பேசாதவன் தான் பகைவனை கேட்டான். ஒருத்தர் வருவாரு எங்க ஊர்ல எப்படி வேணாலும் சொல்லுவலாம், பள்ளியில தடுக்க மாட்டாங்க, எங்க ஊர்ல என்ன வந்தாலும் எந்த கல்யாணத்தை வந்தாலும் பண்ணிக்கலாம், தௌஹீத் பண்ணலாம். அப்ப நான் சொன்னேன் உங்க ஊர்ல வேலையே செய்யலன்னு சொன்னேன். அடே நீ தௌஹீதை சொல்லவே இல்லை, சொன்ன அப்படி இருப்பானா? எதிர்க்கவே இல்லைன்னு பெருமையா அவன் சொல்றான். எங்க ஊர்ல யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அப்படின்னா நீ என்ன செய்யல? உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லைங்கிற மாதிரி நீ நடக்கிற, அவனுக்கு டிஃபரெண்டாவே தெரியல, அவன் மாதிரி நீ இருக்கிற, ஒன்னும் சொல்லலன்னு அர்த்தம். அப்ப எங்க எதிர்க்கிறானோ, எங்க பிரச்சனை உண்டாக்குறானோ அங்கதான் உங்களை கவனிக்கிறான். அவன் தான் உங்கள்ட்ட ஒரு காலத்துல வரமாட்டான். எந்த ஊர்ல எதிர்க்கவே இல்லையோ அந்த ஊர்ல ஒரு வளர்ச்சியும் இல்லைங்க. நான் பாக்குறேங்க, நாங்க அந்த பள்ளிக்கு போவோம், இந்த பள்ளிக்கு போவோம், எப்படி வேணாலும் தூங்கலாம், யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. தௌஹீத் கல்யாணத்தை பண்ணிக்க, அந்த கல்யாணத்தை பண்ணிக்க, நீ உங்க கல்யாணத்தையும் பண்ணிக்கன்றான். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த 4 பேர் தானே அவன் தான் இருக்கிறான். ஏன்? எவன் இவனை கவனிக்கல, இவனுடைய பிரச்சாரத்தை பாதிக்க எடுத்துக்கொள்ளவே இல்லை. அப்ப நீங்க என்ன விளங்கிறனே? இந்த உள்ளுக்குள்ள பிரச்சாரம் செய்யும் பொழுது எவ்வளவு இடைஞ்சல்கள் இடையூறுகள் வந்தாலும் அவர்கள் மூலம்தான் இந்த சத்தியம் வளரும். உங்களுக்கு மேல வந்து நிப்பானி வேண்டாம் பாருங்க. யார் உங்களை எதிர்க்கிறானோ அவன் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு உங்களை பின்னுக்கு தள்ளிட்டு உங்களை அவன் கூட்டிட்டு போவான். அப்படி பல ஊர்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல கிளைகள்ல ஒரு எதிர்ப்பா வந்த ஒருத்தன் மாவட்ட தலைவரை பின்னுக்கு தள்ளி அவன் மாவட்ட தலைவரா 100 மடங்கு வளர்த்திருக்கிறான் இயக்கத்தை. அப்ப அந்த மாதிரிலாம் வர்றதுனால இதெல்லாம் ஒரு நன்மையை பயக்கும். நீங்க விளங்கி கொண்டு ஒரே அஜெண்டாவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்க, இதை பாடுபடுங்க. இதோட நிறுத்தி வசலாம். இலக்குகளையும் செயல் திட்டங்களையும் அறிந்து கொண்ட நாம் இன்ஷா அல்லாஹ் அதை களத்தில் செயல்படுத்த முயற்சிப்போம். விதைகளாய் மாறி சமூக மாற்றத்தை உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ்.